பட்டிமன்ற ராஜா பத்தி பல்வேறு கருத்துகள் காரி துப்புற அளவுக்கு எல்லாரும் பேசிட்டாங்க. நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சினிமாவில் நான் பணியாற்றும் போது கிட்டத்தட்ட இப்பயும் சரி ஒரு 80% ஜாதி வெறி பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு நண்பன் ஒருத்தர் இருந்தான். நான் அவனுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கேன். அவன் எப்ப பார்த்தாலும் மாரி செல்வராஜை கேவலமா பேசிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் பார்த்தேன், கொடுத்த காசை கொடுறா இல்லை நடக்கிறது வேறன்னு சொல்லி மிரட்டி வாங்கிட்டேன். எனக்கு ஜாதி இதிலெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. அப்படியே நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மா அந்த வளர்ப்பு. ஏன்னா நான் கல்லூரி படிக்கும் காலத்திலையும் பள்ளி பருவத்திலையும் எங்களுக்கெல்லாம் ஜாதி என்னன்னே எங்களுக்கு தெரியாது. அதை பத்தி நாங்கள் கவலைப்பட்டது இல்லை. ஆனா இப்போ உள்ள தலைமுறை ஜாதி வெறி பிடிச்சி அலையுது. பட்டிமன்ற ராஜாவை ஒரு உயர்ந்த நிலைக்கு வச்சிருந்தோம். அவரு பண்ண செயல் எங்கேயோ போயிடுச்சு. அவரு மேல ஒரு மரியாதை எல்லாம் போயிடுச்சு. என்னுடைய எல்லாரும் காரி துப்பிட்டாங்க. இனிமேல் நான் துப்புறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒன்னே ஒன்று என்னன்னா, சன் டிவி இனிமேலுக்கு பட்டிமன்ற ராஜாவை நீங்க பட்டிமன்றத்துக்கு அழைக்காதீங்க. அதே மாரி இன்னொரு சங்கியும் இருக்காங்க, ஏன்னா பாரதி பாஸ்கர், அவங்களையும் அழைக்காதீங்க. இது நான் திரு சாலமன் பாப்பை அவர்களுக்கும் சொல்றேன், தயவு செய்து அவங்கள சன் டிவிக்கு எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்காதீங்க. அப்படி அழைச்சா எங்களை போன்ற உணவாளர்கள் நிச்சயமா அந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க மாட்டோம்.